ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் தங்கமே. என் மீது நம்பிக்கை வைத்து நீ மாற்றங்களை ஏற்றுக்கொள். உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உன் கையில் வந்து சேரும். உன் வீட்டின் பணப்பெட்டி நிரம்பி வழியும். என்னிடம் கண்ணீரை விட்டு சொல்லிவிட்டாயல்லவா? உனக்கானது உன்னை வந்து நிச்சயம் சேரும். நீ மகிழ்ச்சியோடு இரு. உன் சாய் தேவா நான் இருக்க உனக்கு ஏன் கவலை? ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி இருப்பதும், எவருடைய கேள்விக்கும் விளக்கமளிக்க கூடாது என்பதும், தன் இஷ்டப்படி பேசுவதும், மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும், இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாய் இருக்கிறது. அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம். ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும். ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை. அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும். ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும்போது, அது எழுந்து நடக்க பயிலும்போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும். அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள். அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும். இதை வாங்கி தருகிறேன், அதை வாங்கி தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள். உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாகவும் நான் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம். அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும். அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும். அப்போது கலங்கரை விளக்கமாய் இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிகாட்டுதல் வேண்டும். அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய். ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் அமைதியாக இருந்தேன். உனக்கென்று ஒரு நேரமும் வந்தது. என் உயிர் குழந்தையாய் நீ என்றும் இருக்கப் போகிறாய். நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்போடுதான் செல்கிறாய். உனக்கென்று சுதந்திரம், உனக்கான கனவு. அதில் உன்னை நேர்மறை சாயலில் நான் பிரதிபலிக்க செய்வேன். வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து நிற்பாய். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும், உன் நம்பிக்கை, விசுவாசம் இதையெல்லாம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். துன்பமாக நீ காண்பது எதுவும் துன்பமல்ல. அவைகள் உன் கண்முன்னே தெரியும் மாயைகள். அவற்றை உண்மை என்று நம்பி கண்ணீர் சிந்தாதே. உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது. அதை விரைவில் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன்.